கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பந்தோபஸ்து வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையார். லூக்கா என்ற சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ளே ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை ஆண்டவரோட பிள்ளைகளாக மாற்றும்போது நம்ம இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மனிதர்களாகிய நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படி, ஜீவனை கொடுக்கும்படி, நித்திய ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவர் வந்தார். அதில் ஒரு காரியம், வெளிச்சத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அவனுக்கு ஒளி உண்டாகிறது. கிறிஸ்து இல்லாதவர்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. சாதாரணமாக எல்லாம் வாழ்வாங்க, எல்லா காரியம் இருக்கும், எல்லாமே நம்ம காட்டிலும், விசுவாசிகளை காட்டிலும், ரட்சிக்கப்பட்டவர்களை காட்டிலும், பாஸ்டர்மார்களை காட்டிலும் அவர்கள் நல்லா இருப்பாங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் பார்வைக்கு நல்லா இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்குள்ள நித்திய ஜீவன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானுள்ள கிறிஸ்துவாகிய அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. நானே ஜீவனும் சத்தியமும் வழியுமா இருக்கிறேன்னு சொன்னார். கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்தில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டது, நல்லவனுக்காக ஒருத்தன் மரிக்கலாம், ஆனால் நாம் பாவிகளாக இருக்கும்போது நமக்காக கிறிஸ்து மரித்தினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, நாம் பாவிகளாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவருக்குள்ளே இருந்த ஜீவன் நமக்குள்ளே வரும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்த ஜீவனுக்குள்ளே வெளிச்சம் இருந்தது, ஒளி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒளியிலிருந்து நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த லைட்டெல்லாம் போட்டால் தான் வெளிச்சம் கிடைக்கும். இது ஒளி, நீங்கள் இங்கே பறவை இருக்கிறது வெளிச்சம். ஆகவே இயேசு ஒளியாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனன்னு சொன்னார், உலகத்துக்கு நான் ஒளியாக இருக்கிறேன்னு சொன்னார். அந்த ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வருவாரானால் நம்முடைய வாழ்க்கை, இருண்டு போன வாழ்க்கை கூட பிரகாசமான வாழ்க்கையாய் மாறும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அந்த ஒளியாகிய இயேசுவை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரும்படி அலையுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தி எந்த காரியமும் செய்ய விரும்ப மாட்டார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். நம்முடைய ஆண்டவர் எந்த காரியத்தையும் யார் மேலும் திணிக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி தான் சொல்கிறது, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். விருப்பம் இருந்தால் மட்டும்தான். இயேசு விரும்பாத யாரையும் அவர் அழைக்கிறதில்லை, விரும்பாத யாரையும் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறதில்லை. அவங்க அப்பா ஒப்பு கொடுத்துட்டாரு, அம்மா ஒப்பு கொடுத்துட்டாங்க, பாட்டி ஒப்பு கொடுத்துட்டாங்க, ஆச்சி ஒப்பு கொடுத்துட்டாங்க, நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு அழைப்பு இருந்தால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோ ஒப்பு கொடுத்ததுக்காக நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அழைப்பு இருந்தால் மாத்திரம். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட மோசமான ஜீவியம் பண்ணுகிற மனுஷன் கூட, எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, இயேசு அந்த மனுஷனுக்குள்ளே வருவாரானால் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அந்த மனுஷனுக்குள்ளே வருவாரானால் அவனுடைய ஜீவியம் மாற்றப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேக விசுவாசிங்க மனம் திரும்பிட்டாங்க, ஆனால் குணப்படலை. இன்றைக்கு அநேக பாஸ்டர்மாரில் மனம் திரும்பியிருப்பாங்க, குணப்பட மாட்டேன்றாங்க. மனம் திரும்பணும், குணப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்ப பாவி, குணப்படு பாவின்னு ஒரு பழைய பாட்டு இருக்குது. பாவி என்ன செய்யணுமா? குணப்படணும். அது குணப்படணும்னா ஆண்டவர்கிட்ட தான் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ளே ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அவர் ஒளி,
அந்த ஒளியிலிருந்து நமக்கு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. நமக்கு கிடைத்த வெளிச்சம் இருளாகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கிடைத்த வெளிச்சத்தை நாம் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு முன்னாடி நாம் காண்பிக்க வேண்டும். ஆண்டவர் அதுக்கு உதாரணம் சொல்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் இப்படி ஒரு உதாரணம் சொல்கிறார். இன்றைக்கி அநேகர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நானும் ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ சில காரியங்களை செய்கிறேன்னு சொல்லி அப்படி சாக்கு போக்கு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒளி உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது, வெளிச்சம் உங்களுக்குள்ளே வந்திருக்குது. அந்த வெளிச்சத்தை மற்றவர்கள் பயன்படுத்தும்படி, மற்றவர்கள் அந்த இருளிலிருந்து வெளியே வரும்படி அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு உதாரணமாக சொல்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 34ஆம் வசனம், கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, 33ஆம் வசனம் தெளிவாக சொல்வது, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல். ஒரு விளக்கை கொளுத்திங்க, அதாவது மண்ணெண்ணெய் விளக்கு ஏதோ ஒன்று கொளுத்தி ஒரு டேபிள் கீழே கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா அந்த வீடு அப்படியே இருட்டாக தான் இருக்கும். இன்றைக்கு அநேக விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்குது, ஆனால் அந்த வெளிச்சத்தை யாருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்குள்ள தாளந்து இருக்கும், பாடுற தாளந்து இருக்கும், இசைக்கரு வாசிக்கிற தாளந்து இருக்கிறோம், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுற தாளந்து இருக்கும், பிரசங்கம் பண்ணுற தாளந்து இருக்கும். எல்லா தாளந்து இருந்தாலும் அது என்ன செய்வாங்க, கொளுத்தி டேபிளுக்கு கீழே வச்சுருவாங்க. அது யாருக்கும் பிரயோஜனப்படாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது. ஆகவே உங்களுக்குள்ளே ஆண்டவர் வெளிச்சம் கொடுத்துருப்பாரானால், உங்களுக்குள்ளே ஆண்டவர் தாளந்து கொடுத்துருப்பாரால், உங்களுக்குள்ளே ஆண்டவர் வரத்தை கொடுத்துருப்பாரானால் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி அதை பயன்படுகிற வகையில் நாம் பயன்படுத்த வேண்டும். அது சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்ம கொடுத்த ஜீவன், நம்ம கொடுத்த ஆயுசு நாள் எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. நான் இன்றைக்கு பேசிகிட்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நாள் எப்போ முடியும்னு யாருக்கா எனக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நம்முடைய ஜீவன் இருக்கிற காலத்தில், நம்மை ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற காலத்தில் நமக்குள்ளே உண்டாயிருக்கிற வெளிச்சம் இருள் இருக்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அது பிரயோஜனப்படுமானால் கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். அந்த வெளிச்சம் உங்களுக்கும் பிரயோஜனப்படாமல் மற்றவங்களுக்கும் பிரயோஜனப்படாது இருந்தால் அது வீணான ஒரு காரியமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை வருத்தப்படுவார். இந்த வசனங்கள் அப்படி தான் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே அவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் இப்படி தான் சொல்கிறது. இந்த வெளிச்சம் நமக்கு கொடுத்துருக்கிற வெளிச்சம் இருள் இருக்கிற ஜனங்களுக்கு அந்த வெளிச்சம் உதிக்க வேண்டும். ஏசாயாவில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரத்தில், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது வசனம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எனக்கு அன்பானவரில் ஒரு சின்ன விளக்கு தான் அது அந்த முழு வீட்டை அந்த அறைக்குள்ளே உள்ள வெளிச்சத்தை உண்டாகும். அதில் உங்களுக்கு கொடுத்த தாளந்து சின்னதாக இருக்கட்டும், 1 தாளந்து 2 தாளந்து 5 தாளன்றார். உங்கள் 1 தாளந்து நீங்கள் பயன்படுத்தலானால் அதில் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே 1 தாளந்தும் கொடுக்காத மனுஷனை ஆண்டவர் வைக்கலை. அந்த எஜமான் போகும்போது 2-3 பேரை பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் எந்த தாளந்தும் இல்லை, இவங்களுக்கு மட்டும் தாளந்து கொடுக்குறேன்னு சொல்லி போகலை. எல்லாருக்கும் தாளந்து கொடுத்தான், 1, 5, 10ன்னு சொல்லி. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே ஆண்டவர் ஏதாவது ஒரு தாளந்தை வைத்திருப்பார். அதை நாம் பிரயோஜனப்படுத்தணும், அதை மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டணும், அது மற்ற ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வருகிறதுக்கு நாம் வழிகாட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வழிகாட்டாத பட்சத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை குறித்து அநேக நேரங்களில் பாஸ்டர்மார்கள் பிரசங்கம் பண்ணி வசனம் கேட்டு இந்த வெளிச்சம் எனக்குள்ளே இருக்கட்டும் அடக்கி வைப்பீர்களானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாதுள்ளானால், ஆண்டுடைய வசனத்துக்கு செவி கொடுக்காதுள்ளானால்
வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கி விடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான வசனம் பாருங்கள். ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு. எல்லாம் ஓடிட்டே இருப்பாங்க, நல்லா ஊழியம் செய்வாங்க, நல்ல விசுவாசியாக இருப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு பிறகு அவங்க சபைக்கு போக மாட்டாங்க, பைபிள் வாசிக்க மாட்டாங்க, பாட்டு பாட மாட்டாங்க, ஆராதனைக்கு போக மாட்டாங்க, காணிக்கை தசமாக கொடுக்க மாட்டாங்க, ஆண்டவர் பற்றியே நினைவில்லாமல் அப்படியே பின்வாங்கி போயிடுவாங்க. அதான் வசனம் சொல்லுகிறார். ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு. எந்த நிலைமையிலிருந்து விழுந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, நீ திரும்பி ஆண்டவர் விட்டு தூரமாக போனதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியை நல்லா ஓடிப்பாங்க, நல்லா ஊழியம் செய்வாங்க. எப்போ பார்த்தாலும் ஊழியன்னு போனவங்க இப்போ கடைசியில் சபைக்கே போக மாட்டாங்க. இது ஒரு பின்மாற்றம் தான். நல்ல ஜெபம் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு கொண்டு வந்த சகோதரர்கள் கடைசி ஜெபமே பண்ணாத போது அது ஒரு பின்மாற்றம். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி. அடுத்த வார்த்தை சொல்கிற, ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆண்டவர் சொல்லிட்டார், செய்வாயாக. அப்படி நீ இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக இடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளக்கு தண்டுன்னுக்குன்னா விளக்கு கீழே வந்துடும், அதுக்கு விளக்கு ஒடிஞ்சிரும், அது வீணாகிடும், எரிய முடியாது போகும், அந்த வெளிச்சம் இருளாகிடும். எனக்கு அன்பானவர்கள், அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மங்கி திரிகிற அணைக்க மாட்டார். உனக்கு கொஞ்சம் எரிய முடியுதா, கொஞ்சம் தான் எரியறியா, கொஞ்சம் தான் பிரகாசிக்கிறியா, கொஞ்சம் தான் உன்னால் ஆண்டவர் செய்ய முடியுமா, இன்னும் அதிகமாக செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாருன்னு சொல்லிக்கிறேன். நாங்கள் எங்களுக்குள்ள நீர் கொடுத்த வெளிச்சத்தை ஆண்டவரே நாங்கள் எழுந்து போகக்கூடாது. ஆண்டவரே, அந்த வெளிச்சத்தினுக்குள்ளே நாங்களும் கலிகூற வேண்டும், அந்த வெளிச்சத்தில் நாங்களும் பயனடைய வேண்டும், அந்த வெளிச்சத்துக்குள்ளே அநேகரை கொண்டு வர வேண்டும். ஆண்டவர், இன்றைக்கு அநேகம் அந்த வெளிச்சம் இல்லாமல், ஒளி இல்லாமல் இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல வெளிச்சமாய் காணப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வராக. இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதியும் தொடர்ந்து பொறுப்பேடும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. உள்ளம் நொந்து கண்ணீர் வடித்தேன், உள்ளம் நொந்து கண்ணீர் வடித்தேன். உம்மை அன்றி யாருமில்லை, உம்மை நம்பினேன். இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. பாவங்களாய் நான் என்னை மூடினேன், சாபங்களாய் நான் என்னை மாற்றினேன். பாவங்களாய் நான் என்னை மூடினேன், சாபங்களாய் நான் என்னை மாற்றினேன். கண்ணீரானதே எந்தன் வாழ்வு, காலமில்லை அது வாழ்வதற்கு. கண்ணீரானதே எந்தன் வாழ்வு, காலமில்லை அது வாழ்வதற்கு. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீரும்.